ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஷிஞ்சுஸையும் காலி பண்ணிட்டாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த டைமில் ஜூரா புது ஷிஞ்சுஸை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் அடுத்த ஷிஞ்சுவா யார் வருவாங்கங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஷிஞ்சுஸா யார் வருவாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷிஞ்சுஸ்னா யாருன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். வார் ஆர்க்கில் ஜூபியை நருட்டோ சாஸ்கே டெஸ்ட்ராய் பண்ண அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பொருட்டோவில் அது அப்பியர் ஆகி இருக்கு. இந்த ஜூபி எப்படி அப்பியர் ஆச்சு? ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி போய் நருட்டோவில் நம்ம பார்த்த ஜூபியவே காரா ஆர்கனைசேஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்களான்னு நினச்சா அது தப்பு. நருட்டோவில் நம்ம பார்த்த ஜூபியோட ஏஜுங்கிறது ரொம்ப அதிகம். இந்த ஜூபி ஒரு கிட் தான். ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இப்படி ஒரு கிட் ஜூபியாக பார்த்து தான் ஏர்த்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் கிட் ஜூபி பெருசாக ஒன்றும் அட்டாக் பண்ணாது, கொண்டு வர்றதும் ரொம்ப ஈஸின்னு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. கிட் ஜூபின்னு சொல்லும்போது முதல்ல இதை யார் ஏர்த்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கிறதே பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. நிறைய பேர் கோடுன்னு சொல்கிறாங்க, இஷிக்கி, அமோடோன்னு ஏகப்பட்ட தியரிஸ் இதில் இருக்குது. இன்னும் சில பேர் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஜூபியை டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்ததாலாம் சொல்கிறாங்க. பட் இதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ரெண்டும் வேற வேற ஜூபி. இன்னும் சில பேர் இது அமோடோ பண்ண சைபாக்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதெல்லாம் டிவைன் ட்ரீஸ், டிவைன் பீயிங்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இதை இவங்க எங்கிறது தான் கொண்டு வந்திருக்க முடியும்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதை இவங்க ஒட்சுசுகி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து தான் கொண்டு வந்திருக்க முடியும். ஆமாம், இந்த டென்டைல்ஸோட ஆர்ஜின்ஸ் பற்றி நமக்கு இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணலைனாலும் இதுங்களை ஒட்சுசுக்கியால் ஈஸியாக கொண்டு வர முடியும்னு நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. மோமோஷிக்கியோட இன்ட்ரோ அப்போ கூட ஏகப்பட்ட டிவைன் ட்ரீஸை காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இவர் டென்டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த டென்டைல்ஸுங்கிறது ஒட்சுசுக்கிஸ்க்கு ஈஸியாக கிடைக்குதுங்கிறத இது மூலமாக ரிவீல் பண்ணுறாங்க. பட் இதை இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்க, எப்படி இதுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற எல்லா விஷயமும் நமக்கு ஃப்யூச்சரில் தான் ரிவீல் செய்யப்படும். இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து ஜூபிஸை இவங்க கொண்டு வந்து ஒட்சுசுகி டைமென்ஷனில் வச்சுருக்காங்க. இதை வச்சு இஷிக்கி வேற பிளானை போட்டிருப்பாரு. பட் அதுக்குள்ளே அவரோட கதை முடிய கோடை அந்த ஜூபியை யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருப்பாரு. இதனால் கோட் இந்த டென்டைல்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ண நினச்சிருப்பாரு. அப்போ தான் அவரோட கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி இதுங்க எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுறாரு. இப்படி பண்ணுறது மூலமாக ஹியூமனாய்ட் டென்டைல்ஸ் உருவாச்சு. இதுங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஸ்லேவ்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஜூரான்னு சொல்லப்படுற இந்த டென்டைல்ஸ் மற்ற எல்லாத்துலேருந்தும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, மற்ற எல்லாமே வெறும் ஒரு வைல்டு கிரியேச்சர்ஸாக இருக்கும்போது இந்த ஜூரா டென்டைல்ஸோட கோராக இருந்திருக்கு. இந்த கோரில் என்ன இருக்கும்னா, இந்த ஒட்டுமொத்த ஜூபியோட கான்ஷியஸே இந்த ஜூரா கிட்ட தான் இருக்குது. இவனுக்குள்ள போக போக ஒரு ஆல்டரிவோ பில்டாச்சு. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே நாலேஜ் அதிகமாகி இவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சராக மாறிடுறாங்க. இப்படி தான் ஷிஞ்சுஸ் உருவானாங்க. சரி, அடுத்து ஷிஞ்சுவாக மாறப்போகிற கேரக்டர் யாருன்னு பார்ப்போம். நருட்டோ உசுமாக்கி. என்னடா நருட்டோவே ஷிஞ்சுவா மாறப்போறான்னு சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவர் ஆல்ரெடி ஜூராவோட டெவாரிங் லிஸ்ட்டில் இருக்காரு. நருட்டோ ஒருவேளை ஜூரா கிட்ட மாட்டினா அவரை ஷிஞ்சுவாக விட மாட்டார், டெவார் பண்ண தான் பார்ப்பாரு. பட் இருந்தாலும் இதை ஒரு வாட்டிஃபாக யோசிச்சு பார்த்தா கூட செம்மையாக இருந்துச்சு. இதனால தான் இந்த டாப்பிக்கில் இதை நான் போட்டிருக்கேன். நருட்டோ ஷிஞ்சுவா மாறினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நருட்டோ குராமா இல்லாமலே சாக்ரா மான்ஸ்டராக இருக்கார். இதில் இவருக்கு டென்டைல்ஸோட பவர்ஸும் கிடைச்சிட்டா இவர் செம ஓவர் பவர்டாக மாறிடுவார். சாக்ராவெல்லாம் இவருக்கு ஒரு மேட்டரே இல்லைங்கிற லெவலுக்கு இவர் போயிடுவார். இதனால் இவருக்கு இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷன் கிடைக்கும். யாராலையுமே இவரை அட்டாக் பண்ண முடியாது. ஒருவேளை பொருட்டோ உசுயிக்கோவை போட்டாலும் நருட்டோ அதை ஈஸியாக ரீஜெனரேட் பண்ணிடுவார். ரசிங்கனில் விதவிதமான வெரைட்டிஸை நருட்டோ யூஸ் பண்ணுவார். குராமா சாக்ரா இருக்கும்பொழுது இவர் ஆயிரக்கணக்கில் ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். ஜூபி சாக்ரா இருந்தால் மொத்த நேஷனையே நிரப்புற அளவுக்கு இவரால் க்ளோன்ஸை உருவாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணுற எபிலிட்டியும் நருட்டோக்கு கிடைக்கும். இது எல்லாமே இருக்கும்பொழுது நருட்டோ சூப்பர் ஓவர் பவர்டாக இருப்பார். இப்படி இருக்கிற நருட்டோவை எதிர்க்க கண்டிப்பாக பொருட்டோ வருவார்.
இது பொருட்டோக்கே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா பொருட்டோவை சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்ட நருட்டோக்கு அகென்ஸ்டாகவே இப்போது பொருட்டோ ஃபைட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக பொருட்டோக்கு இருக்காது. ஆனாலும் வேற வழியே இல்லை. பொருட்டோ இதை பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லும்பொழுது பொருட்டோ கிட்ட இருக்கிற பவர்ஸ் எதுவுமே நருட்டோக்கு அகென்ஸ்டாக ஒர்க் ஆகாது. ஈஸியாக அவரால் ரீஜெனரேட் பண்ண முடியும். காமா எபிலிட்டிஸை பொருட்டோ யூஸ் பண்ணால் மட்டும்தான் நருட்டோக்கு டஃப் கொடுக்க முடியும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பொருட்டோ கண்டிப்பாக மொமோஷிகி கிட்ட டீல் போடுவார். காமாவை யூஸ் பண்ணி நருட்டோ கூட ஃபைட் பண்ணுவார். பட் காமா அண்ட் மொமோஷிக்கியோட அசிஸ்ட் கூட பொருட்டோக்கு பத்தாது. அப்போ வேற வழியே இல்லாமல் பொருட்டோ கவாக்கியோட ஹெல்ப்பை நாட வேண்டி இருக்கும். பொருட்டோக்கு நருட்டோ ஃபைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே அளவுக்கு தான் கவாக்கிக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கவாக்கிக்கு நருட்டோ மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் நருட்டோவை ஃபைட் பண்ணியே ஆகணும். இதுக்கு கவாக்கி அவரோட எனர்ஜி பிளாஸ்ட் கோகுகன் எல்லாம் யூஸ் பண்ணுவார். பட் நருட்டோவோட ரீஜெனரேஷனுக்கு முன்னாடி இது எதுவுமே நிற்க முடியாது. ஆனால் பொருட்டோவும் கவாக்கியும் சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது நருட்டோ மேலே இவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும். ஒரு டீசெண்டான ஃபைட்டை இவங்க கொடுப்பாங்க. பட் அதில் இவங்களால் வின் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். இன்னும் நருட்டோ தனியாக ஃபைட் பண்ணாமல் ஹிடாரி கூட டீம் போட்டால் இந்த ஃபைட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓல்டு ஜென்ரேஷன்ஸ் நருட்டோ சாஸ்கே, நியூ ஜென்ரேஷன் கவாக்கி பொருட்டோன்னு இந்த பேட்டிலே ஒரு லெஜெண்டரியாக இருக்கும். பட் இந்த ஃபைட்டில் யார் வின் பண்ணுவான்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ககாஷி. பல வருஷத்துக்கு முன்னாடி கிஷிமோட்டோ ஒரு விஷயத்த சொன்னார். நம்ம சேனல்லையே கூட இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸை போட்டிருக்கேன். ஆமாம், ககாஷி கண்டிப்பாக வருவாராம். அவர் வரப்போகிறது ஒரு முக்கியமான சுச்சுவேஷனாக இருக்கும்னு கிஷிமோட்டோ அப்போவே சொன்னார். இது இப்போவா இருக்கும் அப்போவா இருக்கும்னு ஃபேன்ஸான நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியாக சரடா அவங்களோட எம்எஸ்ஸை மாஸ்டர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது ககாஷியாக இருக்கும்னு நினச்சோம். பட் இப்போ வரைக்கும் அதுக்கு இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கிற விஷயத்த சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. சரி, ஒருவேளை ககாஷி ஷிஞ்சுவா வந்தால் கதை என்ன மாதிரி போகுங்கிறத பார்ப்போம். முதல்ல ககாஷியோட பவருங்கிறது எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா இந்த ஷிஞ்சுஸ் ஒரு பர்சனோட பாஸ்ட் எபிலிட்டிஸை கூட நோண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்குது. இப்படி தான் சாஸ்கேவோட ஷிஞ்சுவான ஹிடாரியும் அவரோட சில ரினேகன் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணியிருக்கும். பட் இதை பண்ண ஹிடாரிக்கு ப்ராப்பர் மாஸ்டரி இல்லை. ஆனால் ககாஷிக்கு இது இருந்து அவர் ஷேரிங் அண்ட் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணால் செம ஓவர் பவர்டாக மாறிடுவார். ஆமாம், இவர் நினச்சா எத்தனை தடவை வேணால் கமுயுவை யூஸ் பண்ணி ஸ்பேம் பண்ண முடியும். சாக்ராங்கிறது இவருக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. வெறும் கமுயு எபிலிட்டி மட்டுமே இவரை ஓவர் பவர்டாக மாற்றிடும். இது இல்லாமல் ரீஜெனரேஷன், சாக்ரா அப்சர்ப்ஷன்னு ஏகப்பட்ட பவர்அப்ஸும் ககாஷிக்கு கிடைக்கும். ஆல்ரெடி அவர்கிட்ட 1000 ஜுட்ஸுஸ் இருக்கிறதா சீரீஸ் முழுக்க சொல்லியிருப்பார். ஒருவேளை அந்த ஜுட்ஸுவெல்லாம் இந்த ககாஷி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா செம்ம ஃபயராக இருக்கும். இது இல்லாமல் உட்ரீஸையும் ககாஷியால் பண்ண முடியும். இது எல்லாமே அவருக்கு பெரிய பவர்அப்ஸாக இருக்கும். இவரை டிஃபீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பொருட்டோ கவாக்கிக்கு இருந்தாலும் சரடா தான் இவரை டிஃபீட் பண்ண பர்ஃபெக்ட் ஆப்பனண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் சரடாக்கு ககாஷி தான் சென்சேவாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்படி இவர் சென்சேவாக இருக்கும்போது அவரோட டீச்சிங்ஸையே யூஸ் பண்ணி சரடா அவரையே ஜெயிச்சா அது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரோட எபிலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. 2 பேருமே கிட்டத்தட்ட கிராவிட்டி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இவங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது கண்டிப்பாக சரடா தான் ககாஷியை பீட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். இவங்க 2 பேரும் சூசனோவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு சூசனோ பேட்டில் மாதிரி இவங்களுக்குள்ளே போச்சுன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. கிஷிமோட்டோ ககாஷி ரிட்டன் பற்றி சொன்னார். பட் இப்போ அவர் இன்சார்ஜாக இல்லைனாலும் இக்கிமோட்டோவோட ஃபேவரட் கேரக்டராக ககாஷி இருக்கார். இவரை பார்த்து தான் பொருட்டோக்கு அவர் ஸ்கார்ஸை கொடுத்ததா சொல்லியிருப்பார். இக்கிமோட்டோவோட ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பாக கேனனாக மாறுவார்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஷிஞ்சுவா வருவார்னு நான் நம்புகிறேன். வந்தாலும் இப்போ நான் சொன்ன அளவுக்கு ககாஷிக்கு ஹைப் கொடுக்க மாட்டாங்கங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக மோஸ்ட் ப்ராபப்ளி ஷிஞ்சுவா மாறப்போகிற ஒரு கேரக்டரை தான் பார்க்க போகிறோம், மிட்சுகி. எது மிட்சுகியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவரெல்லாம் கவாக்கி கூட இருக்கார். அவரை தொடவே முடியாது. அதை தாண்டி அவர் செம்ம ஓவர் பவர்டுன்னெலாம் நீங்கள் சொல்லலாம். பட் மிட்சுகி தான் இப்போது ஷிஞ்சுவா மாற பர்ஃபெக்டான ஒரு கேரக்டராக இருக்கார். ஏன்னா டிபிவியில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஓரளவுக்கு ரைட்டிங் இருக்குது.
பட் மிட்சுகிக்கு இப்படி எந்த ஒரு ரைட்டிங்கும் இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு புது கேரக்டர் மாதிரியான ஒரு வைபை அவர் கொடுக்குறாரு. இப்படி இருக்கும்பொழுது இவர் ஷிஞ்சுவா மாறினா இவரோட பவர்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாகிடும். ஆல்ரெடி இவர் சிந்தட்டிக் ஹியூமனாக இருக்கார். இவரால் பர்ஃபெக்ட் ரேர் சேஜ் மோடை யூஸ் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் டிவைன் ட்ரீயோட இன்ஃப்ளூயன்ஸும் இவருக்கு கிடைக்கும்போது இவரோட ரீஜெனரேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேரக்டர்ஸை விடவும் அதிகமாக இருக்கும். இவர் வுட் ஸ்டைலை கூட ஸ்னேக் மாதிரி யூஸ் பண்ணுவார். வுட் ஸ்டைலை ஆஷிராமாவை விட இவர் பர்ஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரோச்சிமாரு எப்படி ஷிப்புடனை ட்ரம்பிள் பண்ணாரோ அதே மாதிரி மிட்சுகியும் பண்ணலாம். இவரை பீட் பண்ண ஒரோச்சிமாரு பொருட்டோ மாதிரியான கேரக்டர்ஸ் முயற்சி பண்ணியும் அதில் தோற்று போவாங்க. பட் ஒரு கட்டத்தில் பொருட்டோ டாக்னோ ஜிட்ஸுவை போட்டு மிட்சுகியை மாற்றுவார். ஷிப்புடன் எண்ணில் ஒரோச்சிமாரு நல்லவராக மாறின மாதிரி மிட்சுகியும் நல்லவராக மாறுவார். இப்படி நடக்கும்பொழுது அது மிட்சுகியோட கேரக்டருக்கு பெட்டர் ரைட்டிங்கை கொடுக்கும். இது நடக்குமா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அடுத்து யார் ஷிஞ்சுவா வருவான்னு தோணுதுன்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.